வணக்கம். இன்னைக்கு 2 மிக முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல் விஷயம் விஜய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான பேரம் நடக்குதா நடக்கலையா, விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்த சர்வே, இது சம்மந்தமாக பேச போகிறோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. கூட்டணி தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கான இந்த மாவட்ட செயலர் கூட்டம் இது கட்சிக்குள்ளே மேலும் சிக்கலை ஏற்படுத்துது பாமகக்குள்ள அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இது 2 சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சர்வே எடுத்துருக்கிறாங்க. அந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக 2வது இடத்துக்கு போகும், 3வது இடத்துக்கு அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியோடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னடா இது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் இந்த சர்வே பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவர் இந்த சர்வே உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இந்த சர்வே எடுத்தவங்க அதிமுக திமுக இந்த தலைமைக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த தலைமையெல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. விஜய் என்னடா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பை கொடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கோம். விஜய் அவ்வளோ மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வந்துகிட்டே இருக்குது. சரி, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் வேறு நிறைய விஷயங்களை பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. நாளைக்கு 10th ரிசல்ட் முடிஞ்சோன்னா ஏற்கனவே 12th ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. 10th ரிசல்ட்டில் 1லேருந்து மாவட்ட ரீதியாக 1லேருந்து 3 ரேங்க் வரைக்கும் 1, 2, 3 இவங்களை எல்லாம் சூஸ் பண்ணி இவங்களுக்கு பரிசளிப்புகளாக கொடுப்பார். எப்பயுமே வருஷம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய அரசியல் என்ட்ரியும் கூட. இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இந்த விழாவை இந்த வருஷம் மிக சிறப்பாக கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா வருஷமும் சிறப்பாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் உற்சாகத்தோடு கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி நடத்தினார்ல, மிகப்பெரிய அளவில் அந்த பூத் கமிட்டி சலசலப்பாச்சு, பயங்கரமாக ஒரு பரபரப்பாயிருச்சு. மற்ற கட்சிக்காரங்களாம் மிரண்டு போயிட்டாங்க. என்னடா அது காசு கொடுத்து கூட்டா கூட இவ்வளோ கும்பல் வராது, விஜய் பார்க்குறதுக்காகவே இவ்வளோ கும்பல் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த பரபரப்பே மக்கள் மனசில் தொத்திக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுற நிலைமைக்கு போயிடுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த பூத் கமிட்டிக்கு அப்புறம் அவர் விஜய் சும்மா இல்லை, இப்போ கடலூர் பூத் கமிட்டி போடணும், பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வட மாவட்டங்களில் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. இந்த செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு தெரியப்படுத்தணும்ல. ஏன் மற்ற கட்சிகளுக்கு தெரியப்படுத்தணும், சும்மாவே நம்ம விட்டுட்டு போயிடலாம்ல அப்படின்னாலும் இந்த உற்சாகத்தை கண்டினியூ பண்ணணும். இந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விஜய் ரசிகர்களுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, விஜய் வந்தால் நல்லதுப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும்னா இது போல் ஒரு ஆலோசனை கூட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வைப்பை ஏற்றுற மாதிரி தான் விஜய் என்ன செய்கிறாரு, இந்த தடவை கடலூரில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கராராக இருக்காங்க. வட மாவட்டங்களே தங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத காட்டியானும்ல. கொங்கு பெல்ட்டில் காட்டியாச்சு, இப்போ வட மாவட்டங்களையும் காட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வட மாவட்டங்களில் அடுத்து கடலூரில், குறிப்பாக கடலூரில் இந்த பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, 3வது இவர் இப்போ இன்னும் ஒரு பெருசாக இந்த கட்சியோட ஆரம்ப மாநாடு ஒன்று தான் நடத்தினார். அதுவும் விக்கிரவாண்டியில் தான் நடத்தினார். அவர் திருச்சி, மதுரை, ஈரோடு இந்த பகுதியிலலாம் தேடி பார்த்தார், கிடைக்கவே இல்லை. ஆனால் அவருக்கு விஜய் ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திருச்சி சென்டிமெண்ட்டாக அங்கே ஒரு மாநாடு போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். சென்ட்ரல் பிளேஸு, அந்த பிளேஸில் ஒரு மாநாடு போட்டோம்னா கண்டிப்பாக மக்களுக்கு கொஞ்சம் பரபரப்பாகும் அப்படின்னு நினைக்கிறாரு. திருச்சி மாநாடு அப்படின்னா விஜயோட மாநாடு தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் இந்த மாநாடு போடணும் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கரில் ஒரு நிலம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது ஏற்கனவே திமுக பார்த்து வச்சிருக்கு. சிறுகானூர் பக்கத்தில் அவங்க திமுகவில் மாநாடு போடணுனால அங்கே தான் போடுவாங்க. அதனால விஜய்க்கும் விஜய் தரப்பில் தாவேகா கட்சியினரும் என்ன செய்கிறாங்க, அங்கே மாநாடு போட்டுடலாம், அங்கே மாநாடு போட்டு பிரம்மாண்டத்தை காட்டிடுவோம். 1000 ஏக்கர் இருக்குது, அதுவும் திருச்சி டு சென்னை பைபாஸ் வேறு. அந்த பைபாஸில் மாநாடு போட்டால் வந்துட்டு போகிறதுக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வந்துட்டு போகிறதுக்குமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் நினச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த மாநாடு விஷயங்கள் இப்போ பரபரப்பாக அதிமுக தாவேகா வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வே ஒன்று எடுத்தாங்கல்ல, அந்த சர்வேயில் முதலமைச்சராக விஜய் தான் ஆவார் அப்படின்னு சொல்லி அந்த சர்வே சொல்லியிருக்குல்ல, அந்த சர்வேயை வச்சுட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சர்வேலாம் பார்க்கும்போது டகன்னு ஆட ஆரம்பிக்குது. ஏன்னா செல்வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியாக முதலமைச்சராக இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமான செல்வாக்கு இருக்குது. அவர் என்னையா பண்ணார், கிழிச்சார், தேர்தலில் சந்திச்சாரா, மக்களை பற்றி என்ன தெரியும் அவருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி ஒரு விஷயந்தான், மக்களுக்கு பிடிச்சிருக்கு, கரிஸ்மா இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. மக்களை பற்றிலாம் கவலை கிடையாது. எவ்வளோ தான் காசு பணம் கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ ஓட்டு மிஷினில் நிற்கும் போது ஓட்டை போட்டு முடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. இது சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஓட்டுருவோம். அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கட்டும். இவர் தாவேகாவோட பொதுச்செயலாளர் புருஸ்லி இருந்திருக்காருல்ல, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இருக்குது.
அவருக்கு வந்து கண்டிப்பாக வைக்கணும், அதிமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சோம்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கார். நமக்கு என்னதான் மாசு இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சோம்னா நமக்கு ஒரு மாசு இருக்கும், அதே போல் அந்த கட்சியோட ஓட்டு வங்கியை நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பேசுகிறார். அது இல்லாமல் அவர் வைக்கிற டிமாண்டுன்னு இருக்குல்ல, அது எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிடுது. இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கிறோம், நமக்கு வந்து ஒரு நேற்று வந்து அரசியலுக்கு வந்த நபர்கள் எல்லாம் நமக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்களப்பா அப்படிங்கிற ஒரு கோவத்தை ஏற்படுத்து. ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து இதெல்லாம் ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன கேட்டார் அப்படி புஸ்லி ஆனந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 117 117 எடுத்துக்குவோம், சரி பாதி எடுத்துக்குவோம், யார் அதிக தொகுதியில் ஜெயிக்கிறோமோ அவங்க முதலமைச்சர். இல்லை நம்ம கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னோம்னா, 2.5 வருஷம், முதல் 2.5 வருஷம் விஜய் வந்து முதலமைச்சர், கடைசி 2.5 வருஷம் தான் நீங்கள் முதலமைச்சர், முதல் 2.5 வருஷம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி புஸ்லி ஆனந்த் பேசியிருக்கிறாரு. இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. ஏன் முதல் 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி தரமாட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். விஜய் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களை எல்லாம் வாங்கிடுவார், உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிடுவார். முதல்ல ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி விஜய் கட்சியிலேருந்து போகிறாங்க அப்படின்னா, தாவேகலேருந்து போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆசையை காட்டும் போது அவங்க கட்சி மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சுல்ல. அதனால வந்து அந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் புஸ்லி ஆனந்த் பேசுகிறாரு. சரி, புஸ்லி ஆனந்த் முடிவை அப்படியே விஜய் கேட்டுருவாரா அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டார். அவங்க இருக்குன்னு ஒரு தாவேகால வந்து ஒரு அரசியல் ஆலோசனை ஒருத்தர் வச்சிருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி. ஏற்கனவே பாமகவில் இருந்தவர். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன் போட்டார்ல, அது அவர் தான், ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ விஜய்க்காக அவர் தான் அரசியல் ஆலோசகராக இருக்கிறார். என்ன அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நம்ம கூட்டணிங்கிறத நம்ம பேசவே வேணாம், விஜய் தலைமையில் நம்ம கூட்டணி உருவாக்கலாம். விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி வர்றதுக்கு நிறைய கட்சிகள் வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கட்சிகள் வருவாங்க. கண்டிப்பாக தொகுதி பங்கீடு ஆரம்பிக்கும் போது நம்மளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட்டு யாரோடையும் வந்து டீல் பேசிட வேணாம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். சரி, இவர் பேச்சை விஜய் கேட்பாரானா, இல்லை இன்னொரு அரசியல் ஆலோசகர் ஆதவ் அர்ஜுனா உள்ளே இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு வந்து திமுக வந்து அவருக்கு எதிரி, திமுக வந்து அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிருச்சு, திமுக அவர் எதிர்பார்த்ததை கொடுக்கல, ஆதவ் அர்ஜுனா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோவத்தினால உதயநிதி மேலேயும் முதலமைச்சர் மேலேயும் கோவம் இருக்குது. அதனால திமுக வீழ்த்தணும், திமுக வீழ்த்தணும்னா நம்ம தனியாக ஓட்டை சிதைக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி தனியாக ஓட்டை சிதைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து திமுக வீழ்த்தணும்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், 2 பேரும் மிங்கிள் ஆகி தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பேசுகிறாரு. அவர் வந்து ஆதவ அர்ஜுனா பேச்சையும் அப்படியே கேட்டுட்டு அப்படியே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா பேச்சில் வந்து அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற அவருடைய ஐடியாவை கேட்டுட்டு, அங்கே பாஜக இருக்கு, பாஜகவோட நம்ம எப்படி போய் சேர முடியும், பாஜகவோட நம்ம சேர முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆதவ அர்ஜுனாக்கு பாஸ் பண்ணிட்டு போயிட்டார். இதனால் பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பாஜக வந்து அங்கே கூட்டணியில் இருந்துச்சுன்னா உங்களோட நாங்கள் கூட்டணி வரமாட்டோம் அப்படிங்கிறது தான் மறைமுகமான ஒரு சமிக்கை. இதை வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்க போகிறாரு? பாஜகவுக்கு துரோகம் பண்ணவும் முடியாது, துரோகம் பண்ணணும்னு நினைச்சா கூட அவர் உள்ளே போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு தான் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்க போகிறார்? பாஜக கூட்டணியிலேருந்து கழட்டவே முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அவரே கூட்டணி பாஜக கூட வைக்கல, வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, கேட்டை போட்டு பூட்டிட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியும் அவரால் அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. தாவேகாவும் இந்த டிமாண்டை வைக்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, 2வது மிக முக்கியமான விஷயம் வந்து இப்போ தான் சமீபத்தில் பாமகவோட வன்னியர் மாநாடு நடந்துச்சு. மிக பிரம்மாண்டமான ஒரு கும்பல் எல்லாமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் பெரியவர் வந்து பேசும்போது எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டுருவேன், எம்எல்ஏக்கள்லாம் தூக்கி கடலில் போட்டுருவேன், நானே இந்த வயசில் உழைக்கிறேன், நீங்களாம் உழைக்கிறீங்களா, மணல் கடத்துறீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, என்னையை வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, இன்றைக்கி காரு பங்களான்னு நீங்கள் இருக்கிறீங்கள, இதுக்கெல்லாம் காரணம் யார்? நான் தான், உங்களை நான் வளர்த்து விட்ருக்குறேன் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். பாமகவில் இருக்கிறவங்களாம் எல்லாம் குடிசை வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்களா? இவர் ராமதாஸ் வந்து பாமக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் செல்வம்லாம் இருந்தவங்கலாம் இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு கட்சிக்காரரு, நம்ம சமூகத்துக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு அவங்களும் அவங்க சொந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராமதாஸ் சொல்கிற மாதிரி யாருமே வந்து அங்கெல்லாம் பெருசாக வந்து எல்லாருமே வந்து குடிசை வீட்டில் தான் வாழ்கிறாங்க அப்படின்லாம் எடுக்க முடியாது. அதே போல் ராமதாஸ் வந்து இப்போ வந்தார், அவர் எப்படி எவ்வளோ செல்வப்போடு இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைப்பாங்கள்ல. அவர் வந்தபோது கட்சியை ஆரம்பிக்கும் போதும் சரி, மக்களுக்காக நான் அந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக நான் கிராமமாக போனேன்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய சம்பளம் எவ்வளவு, அவர் எவ்வளோ செலவு பண்ணார் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் போட்டால் இன்றைக்கி இருக்கிற அந்த தைலாபுர தோட்டம், வீடு, அறக்கட்டளை எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வன்னியர் சமுதாய மக்கள் அவருக்கு கொடுத்த கிஃப்ட், அவ்வளோதான். அவர் இதை வந்து கேட்பாங்கள்ல,
இவர் சாதாரண ஒரு நிர்வாகியை பார்த்துட்டு நீ எல்லாம் வந்து என்னால் தான் நீ கார் வாங்கியிருக்க, என்னால் தான் நீ மெச்சூரில் இருக்கிற அப்படின்லாம் பேசக்கூடாதுல்ல. அந்த பேச்சே சர்ச்சையாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முகுந்தனுக்கு மேடை மேலே ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸுக்கு அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. முகுந்தனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, சேர் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். முகுந்தனை வந்து கட்சிக்குள்ளே வந்து இளைஞரணி தலைவராக கொண்டு வரதில் அன்புமணி ராமதாஸுக்கு பிடிவாதமாக மறுக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் வந்து எப்படியாவது கொண்டு வந்தணும். முகுந்தன் பெரிய ஆள் கிடையாது, ராமதாஸோட பெரிய மகளோட பையன், அவ்வளோதான். கட்சியில் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து இந்த அளவுக்கு வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு போராடின நிறைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்காக ராமதாஸ் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி பேசினார் அப்படின்னா இதை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்குப்பாங்க. ஆனால் இவரோட மகள் பையனுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் சமீப காலமாக வந்து ராமதாஸை எதையுமே கன்சிடர் பண்ணுறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். அவர் குடும்பம், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கட்சிக்குள்ள வந்து அவங்க தான் வந்து தலைமை இப்போ இது பண்ணுறாங்க, அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம். அதனால தான் சமீபத்தில் அவர் சொன்ன அந்த அறிவிப்பு, தலைவர் நான் தான், இனிமேல் தலைவர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நிறுவனர் தலைவர் நான் தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டார். அதுக்கே சர்ச்சையாச்சு. பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான், என்னை வந்து ராமதாஸ் வந்து தலைவர் பதவியில் வந்து நீக்க முடியாது, பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழு மூலமாக தீர்மானம் போடுங்க, தீர்மானம் போட்டு என்னை தலைவர் பதவியிலேருந்து தூக்குங்க, என்னை வந்து ராமதாஸ் தனிப்பட்ட முறையில் வந்து தூக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு. அதுக்கு ராமதாஸ் பொதுக்குழு உறுப்பினர்லாம் கூட்டுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கலாம் போட்டார். அவர் பேச்சை யாருமே கேட்கல, பெருசாக கேட்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முக்கால்வாசி கட்சியில் ஒரு 99% வந்து அன்புமணி ராமதாஸ் கைவசம் போயிடுச்சு. ராமதாஸ் வேணால் பேசலாமே தவிர ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் முகுந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவர் சொல்கிற விஷயங்களை அன்புமணி ராமதாஸ் சேர்த்துக்கவே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் வந்து அந்த ஸ்டேஜில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லும்போது கூட ஜிகே மணி, அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் அன்புமணி ராமதாஸ், அப்புறமா இவர் வன்னியர் சங்க தலைவர், இவங்க எல்லாத்தையுமே வர சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் போட்டு முகுந்தனுக்கு ஸ்டேஜில் சேர் போட்டே ஆகணும். அப்படி போடலை அப்படின்னா நான் எந்த சூழ்நிலையிலையும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு நான் மேடையில் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது வந்து யாருமே அந்த வார்த்தையை உச்சரிக்கக்கூடாது, தலைவர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கக்கூடாது. முகுந்தனுக்கு ஸ்டேஜில் சேர் போட்டாகணும். அப்படி போட முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நானும் இந்த விஷயங்களுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன். போட்டிங்க அப்படின்னா நான் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த வன்னியர் சங்க மாநாட்டிலே வந்து அவர் தலைவர்னு நானே அறிவிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இதுக்கு அன்புமணி ராமதாஸ் எந்த காரணத்தை கொண்டும் ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் தலைவர்னு என்னை சொல்லவும் வேணாம், நான் வந்து முகுந்தனை கட்சிக்குள்ளே சேர்க்கவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருந்தது. அதே போல் வந்து மறைமுகமாக ராமதாஸ் வந்து ஸ்டேஜில் பேசும்போது கூட மறைமுகமாக அன்புமணி ராமதாஸை பக்கத்தில் உட்கார வச்சு அவரை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இந்த சங்க கூட்டத்தே வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டே வந்து இவர் வந்து அன்புமணி ராமதாஸாக இரவு பகல் பாராமல் ஒரு 3 மாதமாக அலைஞ்சு திரிஞ்சு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கும்பலை கூட்டாது. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். காடுவெட்டி குருக்கு அப்புறம் யாராவது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கும்போது என்னாலையும் இதையும் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் பண்ணார். ஆனால் இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் தலைவராக இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் பாமகவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. யாருக்கு இருக்கோ இல்லையோ ராமதாஸுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அவர் வந்து என்ன செய்கிறாரு, இப்போ நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தை போடுறாரு. அன்புமணி ராமதாஸ் தான் மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து அறிவிக்கணும். ஆனால் அவர் அறிவிக்காமல் இவர் அறிவிக்கிறாரு. இவர் சொன்ன மாதிரி நிறுவனர் அண்ட் தலைவர் இவராக தான் தொடர்றாரு போல இருக்கு. அதனால் இவர் அறிவிக்கிறாரு. இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டணி தொடர்பான ஆலோசனை, யாரோட நம்ம கூட்டணி வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர்கள் சொல்லி ராமதாஸ் கேட்பாரா? கேட்க போகிறது கிடையாது. அவர் வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பார், நம்ம இவங்களோட கூட்டணி போகிறோம், இதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பார். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கலான்னு இருக்கேன், திமுகவோட கூட்டணி வைக்கலான்னு இருக்கேன், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்லாம் கேட்க போகிறது கிடையாது. நான் வந்து திமுகவோட கூட்டணி வைக்க போகிறேன்ப்பா, அவ்வளோதான். உங்கள் முடிவெல்லாம் நான் கேட்கணுன்னு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. நீங்கள் உங்கள் முடிவை நீங்களே மைண்டில் வச்சுக்கோங்க, எனக்கு அது தேவை கிடையாது. நான் இந்த மாதிரி தான், ஒன்று அதிமுகவோட கூட்டணி வைப்பேன், இல்லைனா திமுகவோட கூட்டணி வைப்பேன், அவ்வளோதான். யாரோட கூட்டணி வைக்கிற முடிவை நாளைக்கு சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட்டணி தொடர்பான பஞ்சாயத்து நாளையிலேருந்து அன்புமணி ராமதாஸுக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள் தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.